சண்டே நடந்த ஹேப்பனிங்ஸ் தான் இந்த வீடியோ. இது ஒரு லாங் வீடியோவாக இருக்கும். காலையில் எழுந்தோடனே குளிச்சுட்டு ஊர் சுற்ற கிளம்பிட்டோம். சிம்பிளாக சொன்னால் அதுதான். மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் சில்லற வேலை நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யூஸ்வலாக நான்வெஜ் செய்கிறது அப்படி இப்படின்னு டைம் போயிடும். சண்டே எப்படி போகுதுன்னே தெரியாது. அதனால் இன்றைக்கி நான்வெஜ் செய்கிற பிளானெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் எழுந்து குளிச்சுட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். என்னன்னு தெரியல, பாண்டிச்சேரி ஃபுல்லாகவே கச்சி கொடியாக இருந்தது. காலை டிஃபன் கூட வீட்டில் செய்யலை. இந்த அக்கா கடை டிஃபன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அங்கே சாப்பிட்டுக்கலாம் வான்ட்டு கூப்பிட்டு போயிட்டாரு. போனோடனே இட்லி, சுட சுட வடை, அதுக்கப்புறம் பூரி, சுட சுட வடைன்னு எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் போன வேலையை பார்க்க போனோம். இது காங்கிரஸ் கொடின்னு நினைக்கிறேன். இது எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. யாராவது வந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பொதுவாக நான் இதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது இல்லை, அதனால எனக்கு தெரியல. மார்னிங் டைம் போனதுனால மார்க்கெட் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுவே ஈவினிங் டைம் போனால் இந்த இடத்துல கால் கூட வைக்க முடியாது. நாங்கள் ஒரு 9:30 மணிக்கெலாம் போயிட்டோம். அதனால் நிறையா கடை அப்போ தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போனோடனே ஃபஸ்ட்டு வேலையாக இந்த குக்கருக்கு புடி போட்டது. சின்ன குக்கருக்கு போட்டோம், பெரிய குக்கர் மூடிக்கு போட்டோம். இது புடி போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் பாத்திர கடைக்கு போயிட்டு ஒரு இட்லி குண்டா வாங்கியிருந்தோம். ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த இட்லி குண்டா ரொம்ப பழசாயிடுச்சு. அது எப்படியும் ஒரு 5-6 வருஷம் ஆகும் வாங்கிட்டு. அதனால் அதுவுமே இந்த டைம் இண்டோலியமில் வாங்கியிருந்தேன். அப்புறம் சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் சில்லற வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். ஏன்னா போய் பசங்களை வானூர்லேருந்து கூப்பிட்டு வரணும். அதனால் அவங்க ஆயா வீட்டில் இருந்தாங்க. அதனால் என்னன்னு தெரியல, திடீர்னு எனக்கு சாரீ கட்டி நீட்டு முடியெல்லாம் வச்சு பூ வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சா. வீட்டில் இருந்த ஜவுரி முடியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நீட்டாக பூவெல்லாம் வச்சுட்டு சாரீ கட்டியிருந்தேன். பார்க்க எனக்கே பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் இல்லை, 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த கெட்டப்பில் நான் இருந்து. எனக்கே ரொம்ப பிடிச்சதுனால வளைச்சி வீடியோ ஃபோட்டோ அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் போகிற வழியில் இந்த மாதிரி நிறையா வயலெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போயிருந்தோம். ஏன்னா நான் வாங்கிட்டு வந்திருந்தேன், நேற்றே வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த இண்டோலியம் இட்லி குண்டா, அப்புறம் இந்த மிக்ஸி ஜார் ஒன்று பெருசு, அப்புறம் இந்த வானல் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் 2 குக்கருக்கு புடி போட்டுட்டு வந்தேன். இதுதான் இன்றைக்கி சண்டேவில் உருப்படியாக பண்ண வேலை அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு வந்தோடனே என் முடியை பார்த்துட்டு எனக்கு வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சி உடனே என் தலையிலேருந்து உருவி அவள் தலையில் வச்சுக்கிட்டு அதை இப்படி ஆட்டிகிட்டே இருந்தா. என் அக்கா பொண்ணுக்கு முடி கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதை பார்த்ததுலேருந்து இவளுக்கு செம்மையாக அதே மாதிரி எனக்கு வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடியை வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து அவளுக்கு அனுப்பு, அக்காவுக்கு அனுப்பு, அவள் பார்க்கட்டும், அவள் மட்டும் நீட்டு முடி வச்சுருக்கிறான்னு சொல்லிகிட்டே இருந்தா. இந்த அட்டகாசத்தில் அடுப்பில் வச்சுருந்த பாலை நான் மறந்தே போயிட்டேன். நல்லா அடி பிடிச்சி தீஞ்சி கருகின வாசனை வந்ததுக்கப்புறம் தான் போய் பார்த்தா பாலே இல்லை, வெறும் குண்டான் இருந்தது. அது இந்த மாதிரி கரிஞ்சு போயிருந்துச்சு. இது போகாதுன்னு நினைக்கிறேன். எப்படி போக வைக்க போகிறேன் அப்படின்னு தெரியல. நல்லா கரிஞ்சு போயிருந்தது. வீடு ஃபுல்லாக ஒரு மணி நேரத்துக்கு அந்த கரிஞ்ச நாத்தம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன்ல அன்றைக்கி வெளில போகும்போது, அது அப்படியே இருந்துச்சு. சரி உப்பு நெல்லிக்காய் போட்டுடலான்னு ஒரு டைம் நான் இந்த உப்பு நெல்லிக்காய் போட்டதுன்னே என் சேனல் ரொம்ப நல்லா ரீச் ஆச்சு. ஃபேவரட் பசங்களுக்கு இது நான் போட்டு வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு இப்பயுமே அதோடய ரெசிபி ஷேர் பண்ணுறேன், சரிங்களா. அப்புறம் நைட்டுக்கு ஏதாவது நான்வெஜ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால சிக்கன் குழம்பு வச்சுட்டு இட்லி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு நிறைய சின்ன வெங்காயம் போட்டு பூண்டு முழு பூண்டு உரித்து போட்டுட்டு இந்த அளவுக்கு இஞ்சி நறுக்கி போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் லவங்கம், ஒரு அன்னாசிப்பூ, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை, அப்புறம் கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு மராத்தி மொக்கு, அதுக்கப்புறம் கடல் பாசி, இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே வதக்கி விட்டுட்டு ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து இதையுமே வதக்கிக்கலாம். நான் இது ஃபுல்லாகவே அரைச்சி தான் சேர்க்க போகிறேன். இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாமே நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு இது அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் நான் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி சேர்க்க மாட்டேன். அதனால் எந்த அளவுக்கு நிறைய சின்ன வெங்காயம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி ஊற்றி அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே வானலில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்ல மை மாதிரி நைஸாகவும் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சா எனக்கு பிடிக்கும், அதனால அந்த மாதிரி அரைச்சிட்டு இருந்தேன்.
அதையும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான மசாலா பொடி, அதாவது கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா, குழம்பு மிளகா பொடி ஒரு 2 ஸ்பூன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷாக இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதுனால அதோட டேஸ்ட்டு நல்லாவே எடுத்து கொடுக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே தொக்கு மாதிரி வைக்கிறதுனால தண்ணி திட்டமாக ஊற்றி நான் மூடி வச்சுட்டேன். ஒரு பக்கம் இட்லிக்குமே ஊற்றி வச்சுட்டேன். இன்றைக்கி அழகாக புது வானல், புது இட்லி குண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பே ரொம்ப புதுசாக ஜகஜோதியாக இருந்துச்சு. ஒரு ஐட்டம்ஸாக வாங்கணும். முன்னாடி எதுவுமே பெருசாக கண்டுக்காமல் அப்படியே இருந்ததை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். எனக்கும் எல்லாமே வாங்கி நீட்டாக வச்சுருந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அதனால தான் இப்போ ஒன்று ஒன்றா வாங்கிட்டுருக்கேன். இவருமே திட்டுறாரு, எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டுருக்க, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. பரவாயில்ல, நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி தான் வாங்கிட்டுருக்கேன். அப்புறம் இட்லி வேகிறதுக்குள்ளே குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்துடுச்சா, அதுக்கு மேலே புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி அதை அப்படியே தூவிக்கலாம். நல்லா குழம்பு ஜம்முன்னு ரெடியாகி வந்துட்டுருக்கோம். சூப்பராக இருக்கும், வாசனையும் உங்களுக்கு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த மாதிரி வைக்கிற குழம்பு ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வச்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அப்படியே இட்லியுமே எடுத்துட்டேன். இட்லியுமே சூப்பராக வந்துருந்துச்சு இன்றைக்கி. எல்லாமே புது பாத்திரத்தில் செய்யக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே சூடாக எடுத்தோடனே கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் தட்டில் வந்து இட்லியை வச்சுட்டு அப்படியே அந்த கிரேவியை ஊற்றிட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டேன். பசங்க எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. சண்டே வந்து இப்படி தான் நேற்று போச்சு. அப்புறம் வாழைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தேன்ல, இன்றைக்கி சித்தி கடைக்கு போயிட்டு அதை க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடித்து எடுத்து வச்ச கையோட வீட்டில் எல்லாருமே உட்காந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமேனா நானும் பசங்களும். நான் எடுத்து வச்சோன்னே பசங்க வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து கொஞ்சம் கடுப்பான வேலை எனக்கு, இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் வந்து கூட இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க உட்காந்து பேசிக்கிட்டே கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஈஸியாக முடிச்சிடுவேன். சின்ன வயசில் இந்த வாழைப்பூ வந்து அதுக்குள்ளே குட்டியாக இருக்குல்ல, அதுக்காகவே நான் வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா அது சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பசங்க வந்து அதை வாங்கிக்கிட்டாங்க. சரி, எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டு இந்த நாள் வந்து இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.